சொல்லுங்க. எத்தனை மணி? சுரேஷ். உன் பேர் சொல்லு. ஜெயகிருஷ்ணன். எல்லாம் ஜெயந்தான். என்ன தோல்வியே இல்லை. சரி, சிரிஜா. வேறு யாரும் பேர் சொல்லலாம்? குடும்பத்தில் உள்ள எல்லோரும் பேரும் சொல்லலாம் இல்லையா? சரி. சரி. ஐஸ்வர்யா. சொல்லுங்க. அங்கே உள்ள பேரன் பேத்தி எல்லாரும் சொல்லுங்கள். பேர் சாமி கேட்டுக்கிட்டு இருப்பா. அதுதான் சொல்லு. ஆர்யா. ஆர்யா. ரட்சணா. ரட்சித். கோயம்புத்தூர்லேருந்து அவன் பெரிய மிலிட்ரியில் கேப்டனாக இருக்கான். அவள் சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேயும் ஏதோ வேலை பார்க்குறாங்க. ரெண்டு பேரும் மனைவி குழந்தை இல்லை மெலடின்னு சொன்ன உடனே பாய்சன் எடுத்து அடிக்க ரெடியாக இருக்காங்க. திடீர்னு ஃபோன்லேருந்து ஒரு டக்குன்னு ஒரு மெசேஜ் வருது. ஒன்று ஓடி போய் பார்க்கான். பார்த்ததில் காணிமடத்தில் போய் சுவாமியை சுற்றி பாத பூஜையெல்லாம் பண்ணோம். எனக்கு இப்போ 3 குழந்தைகள் இருக்குது. மருத்துவரால் கைவிடப்பட்டவன் சொல்லி அவன் ஒரு பேசுகிறது. உடனே கேன்சல் பண்ணிவிட்டு பாய்சன்லாம் தூக்கி தூர போட்டு நேரே இங்கே வராங்க. அப்போ மாம்பழ சீசன் இல்லாத டைம். எல்லா கடைகள்லேயும் போய் பார்க்குறாங்க. மாம்பழம் கிடைக்கல. அப்போ திரும்ப இங்கே வந்தார். இங்கே வந்து அஞ்சுராமத்து பக்கத்தில் உள்ள இதெல்லாம் கன்னியாகுமரியெல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு கிடைக்கல. இங்கே வந்தார்.